குன்றம் காக்க கோவில் காக்க ஒன்று இல்ல, இது இந்துக்களோட சுயமரியாதையை காக்கிறதுக்கான நேற்றுக்கு ஒரு பெரிய கால். அண்ணாமலையோட இதை எடுத்துக்கோங்க, நயினார் நாகேந்திரன் எடுத்துக்கோங்க, ரெண்டும் வேற வேற ஸ்டைல்ல பேசினாங்க. ஆனா இம்பாக்ட் ரெண்டு பேரும் வெவ்வேறா கொடுத்தாங்க. ஆனா பர்பஸ் ஒண்ணு. ஏன் ஹிந்துன்னு சொல்லிக்க ஏன் வெக்கப்படுறாங்க? ஏன் திருநீர் பூசுறதுக்கு வெக்கப்படுறாங்க? திருநீர் பூசிட்டு தலைவர்கள் ஏன் அழிக்கிறாங்க? நம்ம நயினார் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பக்தியிலேயே அப்படியே ஒரு பக்கம் கொண்டு போயிட்டாரு. கடைசியில மருதுமலை முருகையா பாட்டுல வந்து முடிச்சிட்டாரு. பழனியில் நடந்த மாநாடு தான் முதல் அரசியல் மாநாடு. ஏன்னா நீங்க சனாதன தர்மத்தை இல்லாத போல சொல்லிட்டு டேமேஜ் ஆன பிறகு அது டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்றதுக்காக இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே கூட்டணி, அது அதிமுக பாஜக கூட்டணி. நான் இன்னைக்கு பாக்குறது தமிழ்நாட்டில் ஒரு டபுள் இன்ஜின் வந்துருச்சு, அண்ணாமலை அண்ட் நயினார். இது இட்ஸ் a டபுள் இன்ஜின். நேத்திக்கு அந்த காமிச்சது பாத்தீங்கன்னா அந்த டபுள் இன்ஜோட துவக்கம். புள்ளையார் சுழி போட்டாச்சு. இந்து முன்னணி தலைவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்க ஸ்டாலினுக்கு அழைப்பு இது அனுப்பிச்சோம், ஸ்டாலினும் இதுல கலந்துட்டு இருக்கலாம். ஏதோ இந்துக்களை பேச முடியாது, விநாயகர் சதுர்த்திக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க முடியாது, தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியாது. ஆனா இது நான் தெரிவிப்போம், கிறிஸ்துமஸ் நான் தெரிவிப்போம். எதுக்கு இது? சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து நமக்கு சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். நிறைய கேள்விகள் இருக்கு. அனைத்து கேள்விகளும் முருகன் மாநாடை ஒட்டி தான். இன்னைக்கு இது முருகன் மாநாடு ஸ்பெஷல் அப்படிதான் நம்ம சொல்லலாம். சார், நான் உங்கள்கிட்ட கேள்வியை போட்டதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபேக்ட மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். நேத்தி முருகன் மாநாடு லைவ், அதாவது மதுரை அந்த கிரவுண்ட்ல 5 லட்சம் பேர் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடியிருக்காங்க. அது தவிர ஆன்லைன், தட் இஸ் இந்த லைவ் டிவி எல்லாம் சேர்த்து மொத்தமாக 1 கோடி பேர் இந்த கந்தசஷ்டி கவசத்தை அந்த நேரத்துல லைவ்ல பாடியிருக்காங்க. இது ரெக்கார்ட் ஃபேக்ட். அவங்க என்ன எதிர்பார்த்தாலும் அது நடந்துரும் நினைக்கிறேன். அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரை பண்ணாங்க, அது நிச்சயமா அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தமிழகத்துக்கு மிகவும் புதுசு அப்படின்னு தான் நினைக்கிறேன். தமிழகத்துக்கு நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு, பட் ஹிந்து சார்பாகவும் இந்துக்களுக்காகவும் இவ்வளவு பெரிய மாநாடு நடந்து அவங்க கந்தசஷ்டி கவசத்தை பண்ணி கிரவுண்ட்ல 5 லட்சம் பேரு, லைவ்ல 1 கோடி பேர் இது பண்ணிருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப பெரிய விஷயம். சார், நேத்து நீங்க மாநாட பாத்தீங்களா? டெல்லி வட்டாரம் என்ன சொல்லுகிறது? சுட சுட காலையிலேயே உட்கார்ந்துருக்கோம் இன்னைக்கு. வாட் இஸ் தி நியூஸ் ஃப்ரம் டெல்லி சார்? வணக்கம். நேத்திக்கு முழுவதும் பாத்தீங்கன்னா நீங்க கூறுவது போல மதுரை மட்டும் இல்ல, முழு தமிழகம், அதை தவிர்த்து ஆல் இண்டியா லெவல்ல கூட பாத்தீங்கன்னா பல பேர் இந்த டிவியில பாத்துருந்தாங்க. நீங்க கூறுவது போல எங்க பார்த்தாலும் முருகனோட மகிமை, அதாவது ஒரு பக்தியோட ஒரு அலை மாதிரி எனக்கு பட்டுது. அரசியல் அப்புறம் வருவோம். ஆனா முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பக்தி ஒரு அதுல கலந்துட்டாங்க. அவ்வளவு பேர் அந்த முருக பக்தியில தான் கலந்துட்டாங்க. மேடையில இருந்தவங்க, கூட்டத்துல வந்தவங்க. இதுல இதுக்கு கம்பேரபிளா ஏதாவது இருக்குதா என்ன கேட்டீங்க வச்சுக்கோங்க. அகில இந்திய லெவல்ல அந்த மாதிரி கம்பேரிசன் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்க சொல்ற பிகர்ஸ் 5 லட்சங்கிறீங்க, அதுக்கு மேல வேற பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்துட்டாங்கன்னா இதுக்கு ஒரு கம்பேர் பண்ற மாதிரி ஒண்ணு இல்ல. அதே நேரத்தில் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையார் சதுர்த்தி போது மகாராஷ்டிரால இருக்கிற பூனா பெருநகர்ல அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு lakhs of people இந்த கணபதி அதர்வசீரஷ சொல்லுவாங்க. அது ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி பல பேர் சொல்லுவாங்க இந்த பிள்ளையார் சதுர்த்தி ஒட்டி. ஏன்னா மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா அத 9 நாளும் கொண்டாடுவாங்க. பிள்ளையார் சதுர்த்தி சதுர்த்தியில இருந்து ஆரம்பித்து சதுர்தசி வரை அங்கே இந்த மாதிரி கூட்டம் இருக்கும். அங்க பல இடங்கள்ல நடக்கும். அதுல முக்கியமா தகுடு சேட் கோயில் வாசல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பேரலல் உங்களுக்கு சொல்றேன், பல இடங்கள்ல ஹனுமான் சாலிசாவும் இந்த மாதிரி பல கூட்டத்துல பண்ணிருக்காங்க. ஆனா இவ்வளவு லட்சம் பேரை ஒரே நேரத்துல ஒரே திடல்ல பண்ணிருக்காங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. சோ இது ஆல்ரெடி வரலாறு படைத்து. நம்பர் 1. நம்பர் 2, இதுல என்ன ஆச்சரிய விஷயம் பாருங்க, இத பல பேர் தேர்தலோட ஒட்டி பார்ப்பாங்க, இல்ல இதுல அரசியல் இருக்குதுமாங்க. ஆனா மத அடிப்படையில பல அரசியல் நடந்துட்டு இருக்கு. அந்த மத அடிப்படையில அரசியல் கூட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. கிறிஸ்டியன் ஃபாதர்ஸோட கூட்டமா இருக்கட்டும், இல்ல இமாம்களோட கூட்டமா இருக்கட்டும், இல்ல பல சர்ச்சில் தேர்தலுக்கு முன்பாக சண்டே பிரேயர்ல மெசேஜ் கொடுப்பாங்க, இந்த குறிப்பிட்ட கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்க. பர்டிகுலர்லி கேரளத்துல அதிகமா இருக்கும், நம்ம தென் மாவட்டங்கள்ல இதெல்லாம் அதிகமா இருக்கும். அதனால அரசியல் மதம் இது கலந்து இருக்குது அப்படின்னு அந்த குற்றச்சாட்டுக்கு அதை தனிப்பட்டு இதை ஒட்டி பார்க்க முடியாது. 2. 3வது என்ன விஷயம் பாருங்க, இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது சுயமரியாதை இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிச்சுங்க, பெரியார் தலைமையில் ஒண்ணு வந்தது. இப்ப 2025 ஆரம்பிச்சிருக்கிறது அடுத்த சுயமரியாதை இயக்கம். ஆனா யாரோட சுயமரியாதைனா இந்துக்களோட சுயமரியாதை.
தமிழ் மக்களோட சுயமரியாதை. ஏன்னா தமிழ் மக்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு நரேட்டிவ் போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த நரேட்டிவ்க்கு இது பிரேக்கு. ஆன்மீகம் ரொம்ப கலந்த நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோவிலா இருக்கட்டும், ஒரு கல்லா இருக்கட்டும், அதுக்கு தனி ஆன்மீகம் இருக்குது. அதை நேற்றுக்கு நிரூபிச்சாச்சு. ஒரு 4வது விஷயம் என்ன நாகராஜ், என்னன்னா இதுல நீங்க சொன்னீங்க எந்த விதமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெல்ப் கிடையாது. ஆனா ஒழுங்கமாக வந்து பக்தியோட வந்து அங்க சாமி எல்லா 6 படை வீடுகளும் தரிசனம் செஞ்சுட்டு அந்த 6 தீர்மானங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு இதுல வர டிசிப்ளின் பாருங்க, இது தனிப்பட்ட டிசிப்ளின். இந்த டிசிப்ளினுக்கு பின்னணியிலயும் பக்தி இருக்குது. ஏன்னா பக்தி இல்லைன்னா இந்த டிசிப்ளின் வராது. எங்க போலீஸ் கிடையாது. நீங்க பாத்தீங்க அந்த டோல் கேட் கிட்டே நிப்பாட்டிட்டாங்க வண்டிகள் எல்லாம். எல்லாரும் நடந்து வந்தாங்க அமைதியா வந்து இவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்து. ஒரு இன்சிடென்ட் கிடையாது, ஒரு இது கிடையாது. 1-2 ரோடு ஹைவேல சம்பவம் இருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இதாயிடுச்சுன்னு, அது வேற விஷயம். இல்ல அது கூட நடக்கல சார். எதுவுமே ரிப்போர்ட் ஆகல சார். இது வழியா எதுவும் இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், எல்லாம் அங்க வண்டி மோதிச்சு அங்க இதாச்சுன்னு சொல்லலாம். இல்ல சில பேருக்கு உடம்பு சரியாம போச்சு, அது வேற விஷயம். ஆனா எந்த விதமான சர்க்காரி பந்தோபஸ்து இல்லாம, அரசு தரப்புல ஒண்ணு இல்லாம, பல தடைகளை மீறி பாருங்க, பஸ் சர்வீஸ் சரியில்லை, சில இதை கேன்சல் பண்ணணும், இப்படி எல்லாம் என்னெல்லாமோ திட்டம் போட்டுட்டே இருந்தாங்க. ஆனா இதுல இருந்து ஒரு பெரிய மெசேஜ் போயிடுச்சு. இந்த மெசேஜ் வந்து குன்றம் காக்க கோவில் காக்க ஒன்று இல்லை, இது இந்துக்களோட சுயமரியாதையை காக்கிறதுக்கான நேற்றுக்கு ஒரு நான் சொல்வேன் இத ஒரு பெரிய கால். இது ஒரு போர்க்கொடி கூட சொல்லக்கூடாது. ஏன்னா ஆன்மீகத்துக்கு போர்க்கொடிக்கு சம்பந்தம் இல்லை, இது போர்க்கொடி இல்லை, இது ஒரு மெசேஜ். ஆனா கூடவே என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா, மேடையில 2 விஷயம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒண்ணு, இப்ப தமிழ்நாட்டுல புதுசா இயங்கிட்டு இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி அந்த மேடை மேல பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் இருப்பது. அதை தவிர்த்து 2 பேரோட நீங்க தலைவர்களோட இதை ஒன்று எடுத்துக்கோங்க, சொற்பொழிவை. ஒண்ணு நம்ம அண்ணாமலையோட இதை எடுத்துக்கோங்க, நயினார் நாகேந்திரன் எடுத்துக்கோங்க. 2 வேற ஸ்டைல்ல பேசினாங்க. ஆனா இம்பாக்ட் 2 பேரும் வெவ்வேறா கொடுத்தாங்க. ஆனா பர்பஸ் ஒண்ணு. அண்ணாமலை எல்லாத்தையும் எடுத்து சொன்னாரு. இந்த மாநாடு ஏன் தேவை, இந்த மாநாடு பின்னணி என்ன, முன்னணி என்ன, தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிர்த்து ஏன் இந்த மாதிரி ஒரு அரசியல் இத்தனை ஆண்டு காலமா போயிட்டு இருக்கு, ஏன் ஹிந்துன்னு சொல்லிக்க ஏன் வெக்கப்படுறாங்க, ஏன் திருநீர் பூசுறதுக்கு வெக்கப்படுறாங்க, திருநீர் பூசிட்டு தலைவர்கள் ஏன் அழிக்கிறாங்க, இந்த பல விஷயங்கள்லாம் அவர் ஒரு விதமா சொன்னாரு. அதே நேரத்துல நம்ம நயினார் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பக்தியிலேயே அப்படியே ஒரு பக்கம் கொண்டு போயிட்டார் அவர். கடைசியில மருதுமலை முருகையா பாட்டுல வந்து முடிச்சிட்டாரு. நான் 2 பேரோட ஸ்பீச் பார்க்கும் பொழுது மக்கள்ல என்ன இம்பாக்ட் இருக்குன்னு கிரௌட் இம்பாக்ட் பார்த்தேன். அதாவது பாருங்க, ரஜினிகாந்த் சொன்னாரு ஆன்மீக அரசியல்னாரு. ஏதோ ஒரு காரணத்துக்கு அவரால் முன்னாடி போக முடியல. என்ன கேட்டீங்கன்னா, தலைவர்கள் ஒரு நல்ல ஒழுங்கமான அரசியல் செய்யணும்னா அது ஆன்மீக அரசியல் தான். ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும்னா அது ஆன்மீக அரசியல். நீங்க சாமி கும்பிடுறீங்களா, அது வேற விஷயம். ஆன்மீக அல்லாத அரசியல், அது காந்தியடிகளே சொன்னாரு, அது டேஞ்சரஸ். ரிலிஜன் வித்தவுட் பாலிடிக்ஸ், வித்தவுட் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ், அது டேஞ்சரஸ் சொன்னார், காந்திஜி சொன்னார். இதனால நேற்றுக்கு நடந்த இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஒரு திருப்பு தரப்போகுது. உடனே அடுத்த கேள்வி கூடாது, அப்ப கூட்டணி ஜெயிச்சிருமா, இது பூரா ஸ்வீப் ஆயிடுமா, எவ்வளவு சீட்டு வரும், அது வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம லோயர் பண்றோம். பாருங்க, மெயினா என்னன்னா விழிப்புணர்ச்சி கலப்பிடுச்சு. இந்த விழிப்புணர்ச்சி தேவை. அண்ட் கோவில்ல கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா பாருங்க, எதுவும் ஒரு சர்ச்சோ மாஸ்கோ யாரும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது. ஆனா பல கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. அதனால என்ன நடக்கிறது, கோவிலுக்காக வர உண்டியில விழுறது, சாமி தரிசனத்துக்கு பணம் கட்ட வேண்டியது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. இது அவர் நயினாரும் சொன்னாரு, அண்ணாமலையும் சொன்னாரு இந்த மேட்டர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் மதுரையில இருந்து ஒரு கட்டாயமாக ஒரு மெசேஜ் எடுத்துட்டு போயிருக்காரு. நாகராஜ் சார், கொஞ்சம் முன்னாடி மாநாடு கொஞ்சம் முன்னாடி போவோம் சார். திமுக பண்ண தடைகள் பத்தி நிறைய பேசிட்டோம் நம்ம. அது வெற்றி மாநாடு வந்து மக்கள் சக்திக்கு முன்னாடி அரசியல் சக்தி ஒண்ணும் இல்லைன்னு திருப்பியும் வந்து மக்கள் சக்தியோட முருக சக்திக்கு முன்னாடி அரசியல் சக்தி ஒண்ணும் இல்லைன்ற திருப்பி நேற்று ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் வந்து அதாவது என்டிஏ கூட்டணி வழியா பாக்குறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து வருவாங்களா, இவங்களால வர முடியுமா, கூப்பிட்டு இருக்காங்களே மதிச்சு வருவாங்களா அப்படின்னு பல கேள்வி கேட்டும் போது, சனிக்கிழமை அன்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து வாழ்த்து சொல்றாரு மாநாடுக்கு. அதுவே ஒரு பெரிய புதுசா இருக்கு. இது முன்னாடி நடந்த கூட்டணியில இருந்தபோது அதெல்லாம் நடந்தது கிடையாது. நேற்று சரி வாழ்த்து சொன்னா போதுமா, யாரா வருவாங்களான்னு கேட்டபோது அவருடைய 5 முக்கிய சகாக்களை அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆல் சீனியர் லீடர்ஸ் ஃப்ரம் மதுரை எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரே மேடையில் அதிமுக பாஜக கூட்டணி
அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரே மெடில் அந்த அதை என்ன சொல்லு இன்வைட் பண்ணது கர்டசின்னு சொல்லுவாங்கல்ல சார், அதுக்கு வந்திருக்காங்க. இது என்ன மாதிரி அரசியல் மெசேஜ் சொல்லு? ஒரு பக்கத்துல அண்ணாமலை இருக்கிறார், ஒரு பக்கத்துல நயினார் இருக்கிறார். அவங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அதை வந்து டேஷ் பண்ணிட்டாங்க. நேற்று 2 பேரோட ஸ்பீச்சுமே நேற்று தெரிஞ்சிருக்கும். சச்சின் சேவாக் ஓப்பனிங் மாதிரி ஒருத்தர் சேவாக் மாதிரி அடிக்கிறாரு, ஒருத்தர் சச்சின் மாதிரி அடிக்கிறாரு. அவங்க ஆடிட்டு போறாங்க. சரி, அதிமுக யாரும் வரல அப்படின்னு சொல்லி அதை வச்சு பிரச்சனை பண்ணலாம்னு பார்த்தா அதிமுக முக்கியமா ஒரு 5 மினிஸ்டர் வந்து உட்காந்துட்டாங்க. இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரி மெசேஜ் சொல்லுது பாருங்க. அரசியல் தேடி இருந்தவங்களுக்கு அரசியல் மெசேஜ் போயிருக்கு. ஆனா அரசியல் தேடி இருந்தவங்க பாஜகவிலும் இல்ல, அதிமுகவிலும் இல்ல. தேடி இருந்தவங்க எல்லாரும் ஆளும் கூட்டணியோட ஆதரவாளர்கள் தான். அவங்க தான் பார்த்தாங்க இது அலையன்ஸ் ஒர்க்கா, இது அலையன்ஸோட டெஸ்டா. என்ன கேட்டீங்கன்னா அலையன்ஸ் டெஸ்ட் இல்லை, ஆனா அதே நேரத்தில் அலையன்ஸ் பாஸ். அதாவது இது ஒன்றும் பரீட்சை இல்லை. இபிஎஸ்க்கோ இல்லை அதிமுக தலைவர்களுக்கோ கலந்துட்டாதான் அது ஒரு இது, கலந்துக்கலன்னா அந்த மேட்டரே இல்லை. இது ஆனா இந்துக்களோட பிரச்சனைகள் இருக்குது பாருங்க. தொடர்ந்து கோவில் மெசேஜ், அந்த மெசேஜுக்கு அதிமுக தலைமைக்கு வேற மாற்று கருத்து கிடையாதுங்கிறது நிரூபிச்சிருச்சு. ஏன்னா இதுவரையில் என்ன நரேட்டிவ் பாருங்க, அதிமுகவுக்கு பாஜக கை கொடுத்த பிறகு சிறுபான்மையார் ஓட்டை பத்தி தான் கவலை, இந்துக்கள் ஓட்டை பத்தி கவலை இல்லை, அதனால இந்துக்களோட இதுல சேர முடியாது. என்ன கேட்டீங்கன்னா முதல் முறையாக இந்துக்கு அதாவது அரசியல் இதுல செய்தது யார்? பழனியில் நடந்த மாநாடு தான் முதல் அரசியல் மாநாடு. ஏன்னா நீங்க வந்து சனாதன தர்மத்தை இல்லாத போல சொல்லிட்டு டேமேஜ் ஆன பிறகு அது டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் பழனியில நீங்க பண்ணீங்க. ஒரு அதாவது என்ன இல்ல நாங்க இந்து மதத்தை எதிர்த்து இல்ல, இந்து மதத்தை எதிர்த்து இல்ல கொஸ்டின்ல அது பண்ணீங்க, அது ஆபிஷியலா பண்ணீங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி பண்ணீங்க. ஆனா அங்க அந்த இடத்துல மிஸ்ஸிங் எலிமெண்ட் பக்தி, எல்லாம் ஆபிஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அரசோட நீங்க இதை வச்சுட்டு எல்லாம் கூட்ட சேர்க்கறது பெருசு இல்லை. ஆனா இங்கே வந்தது சாதாரண மக்கள். நான் சொல்வேன் மேடையோட மேல கீழே இருந்தவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. ஆகையால் ஒரு விஷயம் நிச்சயம் நாகராஜ், என்னன்னா இந்த பாஜக அதிமுக கூட்டணி வச்சுட்டு அப்பப்போ கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க பாருங்க. இல்ல ஆக்டர் விஜயோட போற பார்த்துட்டு இருக்காங்க, தமிழ் வெற்றி கட்சியோட தொடர்பு இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா இவரை திருமாவளவனை சேர்த்துக்கலாமா பாக்குறாங்க. இப்படியெல்லாம் பல யூகங்கள் நடந்துட்டே இருக்கு, முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒண்ணு கிளியருங்க, இன்னைக்கு எதிர்கட்சி என்ற பேரில் ஒரு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்றதுக்காக இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே கூட்டணி, அது அதிமுக பாஜக கூட்டணி. நேத்திக்கு வச்ச கோரிக்கைகள்லாம் பாருங்க, என்ன கோரிக்கைகள்? அந்த கோரிக்கைகள் 6 கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 3 ஆன்மீக சார்ந்தது, 3 தான் ஆக்சுவல் இந்துக்களோட கோரிக்கைகள். இப்ப பாருங்க, கார்த்திகை தீப திருநாளில் திருப்பரங்குன்றத்தில் மலை மீது மீண்டும் கார்த்திகை வந்து ஏற்ற வேண்டும், இது ஆன்மீக விஷயம், இதுல ஒன்றும் அரசியல் இல்லை. 2வது, பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பிரதமர் மோடிக்கு வாழ்த்து பாராட்டு, இது 2வது. பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்ரியாட்டிசம், தேசபக்தி தெய்வ பக்தி தனித்தனி விஷயம் இல்லை, அது இந்து முன்னணியோட இதுவும் சரி, RSS ஓட இதுவும் சரி. 2வது. 3வது வாங்க, குன்றம் குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலைகளை காக்க வேண்டும், இதுலயே ஆன்மீக விஷயம்தான். ஏன்னா பல எத்தனையோ வருடங்களாக 1000 வருஷமா இருக்கிற ஒரு ஆறுபடை வீடு மீது இதுல வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அது சிக்கந்தர் மலைன்னு ஆரம்பிக்கும் பொழுது அப்ப இது 3வதுலயும் ஒன்றும் பெரிய அரசியல் இல்லை, இதுல ஆன்மீகம் இருக்குது. 4வது பாருங்க, 4வது தான் இந்துக்களோட ஒரு மெயின் டிமாண்ட். என்ன? தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து இந்து சமய அறநிலையை துறையை வெளியேற்ற வேண்டும், ஃப்ரீ டெம்பிள்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் கண்ட்ரோல், இது ஒரு லாஜிக்கல் டிமாண்டு. அப்புறம் 5வது பாத்தீங்கன்னா 5வது அகைன் பொலிட்டிக்கல், 5வது தான் பொலிட்டிக்கல். எந்த ஒவ்வொரு தேர்தலும் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் ஓட்டு வங்கியை நிரூபிக்க வேண்டும். சார் இது கூட நான் அரசியலா பார்க்கல சார். இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்னா வந்து போடணும், கிறிஸ்டியன்கள் எல்லாம் ஒன்னா போடணுமோ, இந்துக்கள் ஏன் ஒன்னா போடணும்னு சொல்லக்கூடாது? அது இந்துக்களின் கோரிக்கையா தானே இருக்கு, பல வருடங்கள் இந்து தலைவர்களின் கோரிக்கையா தானே இருக்கு. இது அரசியல் சொல்லாம ஒரு அரசியல் விழிப்புணர்வு தானே சார் சொல்ல முடியும். கரெக்ட், நான் முழுமையா ஒத்துக்கிறேன். அது அரசியல், அதாவது நீங்க எல்லாரையும் சமுதாயத்தை இப்படி பிரிச்சு பாக்குறீங்க, இஸ்லாமியர் ஓட்டு கிறிஸ்துவ ஓட்டு கேண்டிடேட் அப்படி போடுறீங்க. அப்ப இதுல ஒண்ணு தவறு சொல்லல, அதாவது இது பொலிட்டிக்கல் சொல்லலாம், எஸ் திஸ் இஸ் பொலிட்டிக்கல், பட் பொலிட்டிக்கல் வித் பர்பஸ். அப்புறம் நீங்க இதுக்கு வாங்க, இது 6வதுக்கு வாங்க. அது 6வது பாத்தீங்கன்னா முழுக்க ஆன்மீகம். ஒவ்வொரு சஷ்டி தினத்தோறும் சகந்த சஷ்டி கவசத்தை மக்கள் ஒன்று சேர்ந்து பாட வேண்டும், இது நல்ல விஷயம் தானே. ஒன்னா சேர்ந்து இளைஞர்கள் கந்த சஷ்டி ஒன்னா அவங்க சின்ன குரூப்லயோ இதுலயோ பண்ணாது நல்லது தானே.
பாருங்க, கந்த சஷ்டி பண்ணத்தினால இளைஞர்களோட கெட்ட பழக்கம் போகாம, கெட்ட வழி போகாம தடுக்கும். எதை கேட்டீங்கன்னா இது சமூகத்துக்கு ஒரு நல்செயல், இது ஒரு ஒரு சோஷியல் அப்பீல். ஸோ மொத்தமொட்ட பார்த்தீங்கன்னா இதுல ஏன்னா எப்போதுமே என்ன பாருங்க, இப்போ ஆர்எஸ்எஸ் கோர் இது இருக்கு பாருங்க, சங்கோட இது என்னன்னா, இந்தியா வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்து சமுதாயம் ஒன்றா செயல்பட வேண்டும். அதாவது இந்த பாரம் இருக்கு பாருங்க, இந்தியாவோட நல்லா செயல்பட வேண்டியதுக்கு, வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்து சமூகத்தில், இந்து சொசைட்டில ஒரு யூனிட்டி தேவை. எந்த மாதிரி யூனிட்டி? யூனிட்டி ஆஃப் பர்பஸ். இதுதான் ஆர்எஸ்எஸ் ஒன்றும் இதை ஒன்றும் மறைமுகமா சொல்லல. இதை சில பேர் கம்யூனலிசம்ங்கிறாங்க, இதை மெஜாரிட்டேரியனிசம்ங்கிறாங்க. அது இல்லை இது. ஏன்னா சொசைட்டியில நல்லது கெட்டது எதா இருந்தா பார்த்தீங்கன்னா அது இந்து சமுதாயத்தில் இருந்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை பார்த்துதான் மற்ற சமுதாயத்தினரும் கத்துப்பாங்க, இல்லை கரெக்ட் செஞ்சுப்பாங்க. ஸோ இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி காமிக்கிறது. ஆகையால் ஒத்தமொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேல மாநாடு தேவை. தேர்தல் இருக்கோ இல்லையோ அடுத்த விஷயங்க. ஏன்னா நம்ம கோவில்கள் சிறந்தபடி நடக்கணும். அதை கோவில் சொத்து மேல ஒரு கேள்விக்குறி வரக்கூடாது. கோவில் சொத்து குலநாசம் நமக்கு இப்போ எல்லாம் எப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதை பயப்படுற மாதிரி தெரியல நம்ம ரஷ்யவாதிகள். பல குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்குது. இவ்வளவு பாலிடிக்ஸ் எதுக்கு தேவை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்ல? ஸோ இதெல்லாம் ஒத்தமட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் முயற்சிட்டாங்க. ஆனா எப்படி முயற்சிட்டு இருக்காங்கன்னா தெய்வ பக்தியோட முயற்சிட்டு இருக்காங்க. அந்த சுயமரியாதை இதுல பாத்தீங்கன்னா தெய்வ பக்தியை எதிர்த்து இருந்தது. அதனால்தான் அந்த இயக்கம் கடைசியில் ஊழல்ல நின்றுடுச்சு. எங்க பக்தியிலயோ அந்த ஊழல் வந்துடும், பலவிதமான ஊழல்கள் வரும். இன்னைக்கு அந்த மூவ்மெண்ட் தான், அந்த இயக்கம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த இயக்கத்தில அனைத்து கட்சிகள்லையும் பாத்தீங்கன்னா பல பிரிவு ஏற்பட்டாலும் ஊழல் இருக்குது. ஊழல் இல்லாத ஒரு இயக்கத்துக்கு இது முதல். இதுல அரசியல் கட்சிகளும் கலந்துனது ரொம்ப விசேஷம். ஏன்னா நேற்றுக்கு அங்க உட்கார்ந்து கந்த சஷ்டி கேட்கும் போது நான் பார்த்தேன், எல்லாரும் தன்னை மறந்து அப்படியே முருகர் இதில் பக்தியில உருகிட்டாங்க. நம்ம 1000 கிலோமீட்டர்ல இருந்து அதை யூடியூப்ல பார்க்கும்போது கூட நம்ம மனசே ஏதோ பண்ணிச்சு. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா இந்த இந்து மாநாடு, இந்த முருக மாநாடு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதனால நல்லதே நினைக்கணும் சொல்லுவாங்க. நல்லதே நினைச்சா நல்ல முடிதல் வரும். சார் இதுல ரூமர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சார். அண்ணாமலை வரப்போறது இல்ல, நயினாருக்கும் அண்ணாமலைக்கு சண்டை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரூமர் இருந்தது. அது பிரேக் ஆயிடுச்சு. நீங்க இவங்க 2 பேரோட காம்பினேஷன் இணைந்து செயல்பட்டதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, இதுல என்ன ஒரு புதுசா தெரிஞ்சதுன்னா, டபுள் இன்ஜின் நம்ம பேசுவோம். அதாவது பாஜக 2024 19 சொல்றது என்னன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார். 2 இன்ஜின் தேவைன்னு. ஒன்று மத்திய அரசுல பிரதமர் அண்ட் மாநிலத்தில் பாஜக அரசு இருந்ததுன்னா டபுள் இன்ஜின், அது வளர்ச்சி கொடுக்கும். நான் இன்னைக்கு பார்க்கறது தமிழ்நாட்டில் ஒரு டபுள் இன்ஜின் வந்துருச்சு, அண்ணாமலை அண்ட் நயினார். இது இட்ஸ் அ டபுள் இன்ஜின். இந்த டபுள் இன்ஜின் நேத்திக்கு அந்த காமிச்சது பார்த்தீங்கன்னா இந்த டபுள் இன்ஜோட துவக்கம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஏன்னா இது தேவையில்லாத ஒரு அனாவசிய கான்ட்ரவர்சி. பாருங்க, அண்ணாமலைக்கு தனி சிறப்பு இருக்குது, அதை யாரும் டினை பண்ண முடியாது. He has his own personality, own leadership. அவருக்கு ஒரு விஷன் இருக்குது. டாக்டிக்கல் மேட்டர்ஸ் எப்போதும் பல கட்சிகள் செஞ்சுட்டு இருக்கும், பாஜக செஞ்சிருக்கு. அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு தந்தா மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா நயினா இருக்குது. அதனால்தான் 2 பேரோட நேத்திக்கு அந்த மேடையில 2 பேரும் பக்தினால செயல்படுறவங்க. 2 பேரும் கந்த சஷ்டி சொன்னாங்க நேத்திக்கு, மனப்பாடமா இருந்தது 2 பேருக்கும். பார்க்கலாம்ல, அப்படியே உட்கார்ந்து 2 பேரும் சொன்னாங்க. அப்ப 2 பேரும் ஒன்றா செயல்பட வேண்டியது முருகனின் கட்டளை. இது நம்ம அனலைஸ் பண்ற விஷயம் இல்ல, 2 பேருக்குள்ள தோணுச்சு. என்ன, நம்ம ஒன்னா வேலை செய்யணும். நயினார் வந்ததுலேருந்து அண்ணாமலைக்கு மரியாதை முக்கியத்துவம் கொடுத்து. ஏன்னா இங்க பாருங்க, 2 பேர் மேல இருக்கிறது என்ன, சூரசம்மானம் காத்துட்டு இருக்கு. அதுதான் 2026 தேர்தல். சோ அதுக்கு நீங்க ஒன்னா செஞ்சாதான் அது முடியும். அப்பதான் முருகன் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீரபாகுவாக 2 பேரும் மாறிட்டாங்க, இணைந்து அப்படிதான் எடுத்துக்கலாம். ஏன்னா இது பாருங்க, நேத்திக்கு இந்த மெசேஜ் போயிருக்குங்க. இனிமே இந்த கன்ஃபியூஷன் கூடாது. நாங்க அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ், அவர் நயினார் சப்போர்ட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு அனாவசியமா சோஷியல் மீடியால போட்டுக்கிறது இது பண்றது தேவையில்லை. முதல்ல இந்த நடக்கிற ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா நயினார் ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப். அவரோட அப்ரோச் பாருங்க, பிளெக்சிபிள். அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிளெக்சிபிலிட்டி இருக்குது அவருக்கு. அதே நேரத்தில் அண்ணாமலை என்ன கொண்டு வர்றாரு, அண்ணாமலைக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி இருக்குது. இது 2 தேவை. இதுதான் டபுள் இன்ஜின். என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் வந்துருச்சு சார். இது திமுக சைட்ல பார்ப்போம், இது வெற்றி அடையாதுன்னு நினைச்சாங்க.
ஆளுங்க வராதுன்னு நினைச்சாங்க, செய்ய விட மாட்டோம்னு நினைச்சாங்க. பட் இது எல்லாமே நடந்துச்சு சார். எல்லாமே முருகன் நடத்திட்டாரு சார். நீங்க என்ன பாத்தீங்கன்னா சார், இந்த 6 நாள் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்கல்ல சார், கிட்டத்தட்ட அது ஒரு 5 லட்சம் பேர் சொல்றாங்க. நேற்று அது உட்கார்ந்தது, அந்த மாநாட்டுல உட்கார்ந்தது 5 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வாக்கின் வந்திருக்காங்க. வாக்கின்னா வந்துட்டு உள்ள வந்துட்டு போயிருக்காங்க. அந்த இதுல 10 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்துட்டு போயிருக்காங்க. அது ரிப்பீட்டடா எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்றது தெரியாது. அது வந்து நம்ம we have to see the இந்து முன்னாடி ஒரு பிரஸ் மீட் பண்ணுவாங்க, அதுல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்தையும் தாண்டி 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய நம்பர். ரெண்டாவது, இந்து முன்னணி வந்து கோர்ட் வாசல்ல தான் பாதி நேரம் இருந்தாங்க. கோர்ட் இன்னைக்கு ஒன்று போடுவாங்க, திருப்பி கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்கும், திருப்பி நாளைக்கு போவாங்க, கோர்ட் ஒன்று ஆர்டர் கொடுக்கும். ஸோ கோர்ட் வாசல்ல தான் வந்து இந்து முன்னணி இருந்தாங்க. உண்மையாக இந்த அரசு ஆன்மீகத்தை மதிக்கும் அரசாக இருந்தால், இந்துக்களின் உணர்வை மதிக்கும் அரசாங்கம் இருந்தால், அரசாங்கம் தானே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்கணும் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஜேபி காரியகர்த்தா வந்து அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்காங்க சார். வரவங்க ரெஸ்ட் ரூம் போனோம்ல, ஹேண்டில் பண்ணிருக்காங்க. தண்ணி பிரச்சனையா இருந்திருக்கு, யாரு என்னன்னே தெரியாதான் சார். யாராவது எப்ப தண்ணி இல்லையா பாடணும்னு ஒரு பாட்டி வந்து 3 கூட 4 கூட எடுத்துட்டு வந்து அந்த பாட்டிக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. யாரு என்னெல்லாம் யாருக்கும் தெரியாது. சேரு சார், ஆள்லாம் கிடையாது சார். யார் உட்கார்ந்தாங்களோ அவங்களே 10 சேரை போட்டு வச்சுட்டு போயிட்டாங்களா சார். சோ திமுக எதிரும் மக்கள் சக்தி ஒன்னாயிடுச்சோ, அதுல இந்து சக்தி ஒன்னாயிடுச்சோ. நீங்க அது அதாவது நீங்க எதை ரொம்ப தடுக்க பாக்குறீங்க, அது இன்னும் அதிகமாக அதுக்கு ஸ்ட்ரென்த் வரும். அதாவது நீங்க பாருங்க, அரசு ஒன்றும் பெருசா உதவி செஞ்சிருக்க வேண்டாம், தடங்கல் பண்ணிருக்க வேண்டாம். அதாவது இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இந்து முன்னணி தலைவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க ஸ்டாலினுக்கு அழைப்பு இது அனுப்பிச்சோம், ஸ்டாலினும் இதுல வந்து கலந்துட்டு இருக்கலாம், இது நாங்க அரசியலாவே பண்ணவில்லை, எல்லா கட்சிகளையும் கூப்பிடணும் தான் இதுலதான் போனோம், முதலமைச்சருக்கும் நாங்க இன்விடேஷன் கொடுத்தோம்னு சொல்றாங்க, அழைப்பு இதை நாங்க அனுப்பித்தோம், அதனால எங்களுக்கு சந்திச்சு அப்பாயின்மெண்ட் கிடைத்து எங்களுக்கு கொடுக்கல அப்பாயின்மெண்ட். அப்ப முருகன மாநாடு கண்டு எதுக்கு பயப்படணும்? இதே ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங்னா போயிடுவீங்க, இல்ல இஸ்லாமியர்கள் ஈதுனா நீங்க அதுக்கு இஃப்தார் கொடுப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, பண்ணுங்க, அதுவும் பண்ணுங்க. ஆனா இதுல கலந்துக்கிறதுக்கு என்ன சங்கோஜம்? இதுல என்ன தவறு? இது அது என்னங்க, இந்துன்னு சொல்லிக்க கூடாது. இது பாருங்க, இப்படித்தான் வட இந்தியாவில இருந்தது. நான் சொல்றது என்னன்னா, 80க்கு பிறகு அட்மாஸ்பியர் இப்படி இருந்துச்சு. டெல்லியில சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கர்வ் சே கஹோ ஹம் ஹிந்துன்னு ஆரம்பிச்சு. அதாவது நம்ம கர்வமா சொல்லட்டும் நாம் இந்துக்கள், இது தேவை ஏன் பட்டு சொல்லுங்க. 1947 இருந்து மத அடிப்படையில 2 நாடா பிரிச்சுட்டீங்க இந்தியாவை. ஒண்ணு பாகிஸ்தான் நீங்க, ஒண்ணு இந்தியா நீங்க. அதற்கு பிறகு பாகிஸ்தான் இஸ்லாம் பேசிஸ்ல உருவாக்கிய நாடு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க, இல்ல இல்ல இந்தியா இந்து நாடு இல்ல, இது மதசார்பற்ற நாடு. ஒரு ஆர்டிபிஷியல் கன்ஸ்ட்ரக்ட வச்சிங்க. அதுக்கு கேட்டா எல்லாம் நேரு அப்படி யோசிக்கிறாரு, இதுதான் விஷன், இதுதான் காந்தியடிகள் நினைத்தார், அப்படி இப்படி. ஏன்னா காந்திஜி அப்படி நினைக்கல, இல்லைன்னா ரகுபதி ராகவ ராஜாராம் பஜனை எல்லாம் நடந்திருக்காது. அப்போ என்ன, ஆன்மீக சக்தி மூலம் தான் சுதந்திர போராட்டம் நடந்தது. ஆன்மீக சக்தி வந்து உங்களுக்கு நல்ல அரசு தரத்துக்கோ நல்ல ஆட்சி தரத்துக்கோ அது தடங்கல் கிடையாது, அது ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். ஆனா நீங்க என்ன நினைச்சீங்க, காங்கிரஸ்காரங்க பர்டிகுலர்லி, ஓஹோ இது இப்படி நம்ம பண்ண அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அவங்க என்ன நினைச்சு தன்னோட இது இருக்கு பாருங்க, சுயமரியாதையை குறைச்சுட்டாங்க. அதனால்தான் 80க்கு பிறகு கர்வ் சே கஹோ ஹம் ஹிந்துவே, அதுல தானே விஹெச்பி அங்கேயும் விஸ்வ இந்து பரிஷத் இப்படி தானே ஆரம்பிச்சிச்சு. இந்துக்கள்லாம் ஒரு மட்டம், இல்ல இல்ல இந்துக்கள்லாம் அது முடியாது, இப்படிதாங்க ராம் மந்திர் மூவ்மெண்டே வந்துச்சு. 1988 89, அதாவது 80 நீங்க பாத்தீங்கன்னா 87 88ல இருந்து ஆரம்பிச்ச காரணமே இதுதான். அயோத்தியால வந்த பிரச்சனை இதுதான். நீங்க அது அது இப்ப கூட காங்கிரஸ் மாறிக்கல. இப்போ என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அயோத்தியால பிஜேபி தோத்து போயிடுது, பிஜேபியில தோத்து போயிடுது. என்னங்க, ஃபைசாபாத் ஒரு லோக்சபா தேர்தலில் 2024 தேர்தலில் தோத்துட்டாங்க. அது பல காரணங்கள் உண்டு. அதுக்கு பிறகு நடந்த இடைக்கால தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதை ராகுல் காந்தியா சோனியா காந்தியா சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு லோக்சபா தொகுதி, அந்த தொகுதியில் அயோத்தியா அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல கேண்டிடேட்ஸ் காரணமாக பிஜேபியோட கேண்டிடேட் தோத்துட்டாரு. அதுல என்ன கேட்டீங்கன்னா, அவரை ரிப்பீட் பண்ணிட்டாங்க. அவர் 2 டேர்ம் இருந்துட்டாரு, 3வது டேர்முக்கு புது கொண்டு வந்திருக்கணும். அது அது பல காரணங்கள் இருக்கு. அதை பிஜேபி அதை ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு இதுக்கு புரிஞ்சுட்டாங்க என்ன தவறு செஞ்சோம். ஆனா அதனால இந்துக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பிஜேபிய, அயோத்தியாவில தோக்கடிச்சுட்டாரு விடாம சொல்லிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. நான் எப்போதுமே நான் சொல்வது என்னன்னா, நாகராஜ், எந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு அது காரணம் என்ன,
இந்த மாநாடுக்கு காரணம் என்ன? மாநாடு காரணம் என்ன? இதேதான். இந்துக்களுக்கு இந்து விஷயங்கள் எந்த இதுனா அப்புறம் சனாதன தர்மத்தை இதுவா பேசுவது, அது ஆட்சியில் இருக்கிறவர்கள் பேசுவது, அமைச்சர்கள் இன்னும் அது பொன்முடி மாதிரி அமைச்சர் எப்படியெல்லாம் பேசினாங்க சொல்லுங்க. அப்ப அதெல்லாம் பேசும்போது என்ன அர்த்தம்? அவர்கள் இந்துக்களா இருந்தே இந்து மதத்தை மட்டம் தட்டுவது. இது என்னதுங்க? எந்த கிறிஸ்துவ தலைவரை அந்த மாதிரி பண்றாங்களா? எந்த இஸ்லாமிய தலைவர்களை தன் மதத்தை இதுவா பேசுறாங்களா? அவங்க மதத்தை இது பண்றாங்க, அவங்க அரசியலும் செய்யறாங்க. அண்ட் சில கேசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா அவங்க மத அடிப்படை அரசியல் தான், மத சார்பற்ற அரசியல் இல்லை. இங்க என்னன்னா ஏதோ இந்துக்களை பேச முடியாது, விநாயகர் சதுர்த்திக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க முடியாது, தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியாது, ஆனா ஈதுனா தெரிவிப்போம், கிறிஸ்துமஸ் தான் தெரிவிப்போம். எதுக்கு இது? அவங்க கிறிஸ்துவர்கள் சொல்றாங்களா நீங்க தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்காதுன்னு? அவங்க சொன்னாங்களா பிள்ளையார் சதுர்த்திக்கு தெரிவிக்காதுன்னு சொன்னாங்க? சொல்லலையே. அப்ப நீங்க ஏதோ அவங்கள குஷி பண்ற மாதிரி எதுக்கு அது மாதிரி பண்றீங்க? அப்ப பண்ணும்போது என்ன அர்த்தம்? நீங்க இந்துக்களா இருந்துட்டு ஏன் உங்களுக்கு இந்து மதத்துல ஒரு இது குறை தெரியுது? why you don't appreciate the values of this great religion? அது என்ன அரசியலுங்க? அது என்ன போக்குது? அந்த மாதிரி செஞ்சதுனால்தான் இந்த மாதிரி ஒரு மாநாடு தேவைப்பட்டது. ஏன்னா தலைவர்களை பார்த்து மக்கள் யோசிக்கிறாங்க, என்னதுங்க, என்ன முருகனை, என்ன 6 படை வீடுகள்ல அந்த 6 படை வீடுல ஓரொரு ஸ்தலத்துக்கு ஒரு புண்ணிய இது கிடையாதா? ஒரு சேக்ரெட்னஸ் கிடையாதா? இத்தனை நாள் இல்லாத பிரச்சனை ஏன் இப்போ வந்தது திருப்பரங்குன்றத்துல? பின்னணி யாரு, முன்னணி யாரு, எதுக்கு இந்த மாதிரி செய்யறீங்க? அதை அப்படி யாராவது செய்யுதுன்னா அவளை ஏன் நீங்க அலோவ் பண்றீங்க? எந்த பயத்தினாலும் அலோவ் பண்றீங்க? பல கேள்விகளை நீங்கள் கேட்கும் பொழுது என்ன தெரியுது? சபவும் ஒரு ஃபீலிங் என்ன, நம்ம செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா? நம்ம கோவில் உள்ள போறதுக்கு பணத்தை கட்டிட்டு தரிசனம் வாங்க வேண்டியிருக்கு, அந்த டிக்கெட்டுக்கு மேல வேற தர வேண்டியிருக்கு. எதுக்கு இது? என்ன இந்து மக்களுக்கு ஒரு உரிமை கிடையாது? தான் கோவில்ல போய் தான் சாமியை கும்பிட முடியாதா? இப்ப எல்லாரையும் டிக்கெட் வாங்க வச்சுட்டீங்களே, எல்லாரையும் இது பண்ண வச்சுட்டீங்க. கரெக்டா இருக்கிற எல்லா கோவிலும் எங்க ஆட்சியில தான் புதுப்பிக்கப்பட்டிருக்கு, ரிப்பேர் ஆகப்பட்டிருக்கு, இது ஆயிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் தேவையான ஒரு டைம் வந்துருச்சு. ஆங்கிலேயர்கள் ஏன் வச்சானா அவங்களுக்கு அந்த சொத்து மேலேயே கண்ணு இருந்தது. அவங்க பார்த்தாங்க மக்கள் பக்தினால நிறைய அழிக்கிறாங்க கோவிலுக்கு, அது ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது? இப்படிதாங்க கோவில்ல அவங்க தானம் பண்ண சொத்துக்கள் இதெல்லாம் அப்படிதான் கோவிலோட இது வளர்ந்துச்சு. அது கோவிலுக்காக பயன்படுத்த வேணும், பக்தர்களுக்காக பயன்படுத்தணும். அதையே பாருங்க, அதே அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதை டைரக்டா ஸ்டேட் ரெவென்யூக்கு போயிடுறது இல்ல, அதுல இருந்து கொஞ்சம் பணம் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க கோவில் ரிப்பேருக்கு இது பண்றதுக்கு. தமிழ்நாட்டில் பல கோவில்கள் இருக்குங்க, அங்க ஒரு கால பூஜை கூட ரொம்ப கஷ்டமா நடக்குது. அப்புறம் ஒண்ணுங்க, கோவில்ல புதுப்பிச்சு கோவில்ல நீங்க ஒழுங்கா ஆராதனை பூஜைகள்ல நடந்த என்ன ஆகும்னா அந்த சமுதாயத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களையும் ஒரு கோவில் சுற்றி தான் ஊரே வந்துச்சு, வளர்ந்தது. சார் நம்ம திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, சொசைட்டியில பல இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பிரச்சனைகள் வந்துருக்கு. குடிப்பழக்கம், போதைப்பழக்கம், பாலியல் தொல்லை, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நீங்க தெய்வ பக்தி வளர்க்கணும். இதுல சோஷியல் மெசேஜ் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா ப்ராடா பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டைம் வேக்கப் கால். இந்த முருகன் மாநாடு வேக்கப் கால். அலாம் காலையில் அலாம் வச்சு எழுந்துப்பாங்க சில பேர், இது பெரிய அலாம். இது இந்த அலாரம் பொதுமக்களுக்கு இருக்குதுங்க, அரசியல்வாதிகளுக்கு இருக்குதுங்க. இந்து தர்மத்தை அதான் நேத்திக்கு அந்த இவர் அது அண்ணாமலையும் சொன்னாரு, நயினாரும் சொன்னாரு, நீங்க இந்து மதத்தை மதிக்காட்டி பரவாயில்ல, ஆனா அவன் மதிக்காது. சரி, உங்களுக்கு சாமி இல்ல பூதம் இல்ல, ஓகே, தட் இஸ் ஓகே, அது உங்களோட சொந்த இது. ஆனா அதுக்கு சாமி நம்புறவனை போய் நீங்க இது பண்ற தவறு இல்லை. அது ரைட் டு ரிலிஜன், அந்த ரைட் டு ரிலிஜன் எல்லாருக்கும் இருக்குது இல்ல சார். நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி, பவன் கல்யாண் அவர்கள் தொடர்ந்து 4 மாதங்கள்ல 7 வாட்டி வந்திருக்கார். முதல் 2 மாதங்கள் கோயிலுக்கு வந்திருக்கார், அதுக்கப்புறம் நிறைய வாட்டி வந்துட்டு போறார். சில மீட்டிங்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் பண்றார். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதி வந்தா திருவள்ளூர்ல ஒரு மீட்டிங் பண்ணிட்டு தென் ஹி இஸ் ரிட்டர்னிங் பேக். அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா சில மீட்டிங் சொல்லி பண்றார், சில மீட்டிங் சொல்லாம சைலண்டா அவர் பண்ணிட்டு இருக்காரு. தமிழகத்தை பொறுத்தவரை 1.5 கோடி தெலுங்கு வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அதுல 80% திமுகவுக்கும் இல்ல பிற கட்சிகளுக்கும், அதிமுக பாஜக கூட்டணி இல்லாம பிற கட்சிகளுக்கும் ஆதரவுகளா இருக்காங்க. அதை ஒன்றிணைக்கும் சக்தியா பவன் கல்யாணம் பாக்குறாங்களா? அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை அதிமுக பாஜக கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில பவன் கல்யாணம் பாக்குறாங்களா இங்க? இல்ல என்ன பிளான்? வாட் இஸ் தி பிளான் ஃபார் பவன் கல்யாண்? ஏன் திடீர்னு பவன் கல்யாண் தமிழகத்துல இவ்வளவு வாட்டி வந்துட்டு போறாரு? அதுவும் இது ஒரு முக்கிய மாநாடு,
இந்துக்களுக்கான மாநாடு. திருப்பதியில அவர் என்ன பண்ணாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுலயும் பவன் வருகிறார் அப்படின்னா இதுல பல விஷயங்கள் வந்து ஓபன் ஆகுதே சார். இல்ல, பல விஷயங்கள் ஓப்பன் ஆகுது. ஆனா முதல்ல பல்லவன் கல்யாண் ஏன் இதுல ஒரு ஈடுபாடு காமிக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல புரிச்சுக்கணும். நேத்திக்கு நீங்க அவர் தமிழ்ல பேசினது கேட்டீங்க. ஆமா, அவர் பேசின தமிழ் வந்து சாதாரண தமிழ் இல்ல, கொஞ்சம் ஒரு தமிழர் அல்லாதவர்களுக்கு அது பல்ல உடைக்கிற தமிழ். அவர் எழுதி வச்சு படிச்சது பாத்தீங்கன்னா அது எழுதி வச்சு கரெக்டா படிச்சிருக்காரு. கரெக்டா படிச்சிருக்காரு. சோ அது சாதாரண தமிழ் இல்ல, கூட தெலுங்குலையும் பேசினார், நடுவுல தெலுங்குலையும் பேசினார். அவரை பொறுத்து மட்டும் பாருங்க, அவருக்கு ஒரு பக்தி பசை வந்துருச்சு. இந்துக்களுக்கு சரியான ஒரு நியாயம் நினைக்கலன்னு நினைப்ப ஆந்திராவிலையும் பாக்குறாரு, திருப்பதி சம்பவம் பாக்குறாரு, லட்டு வச்சு நடந்த இதுல வருத்தப்பட்டு தான் அவர் இதுல முழுமையா இறங்கியிருக்காரு. அதனால அவர் என்ன ஃபீல் பண்றாரு, எங்கேயாவது எதுக்கு இந்துக்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவர் பாருங்க, அவர் வந்து அவரோட பர்சனல் அப்ரோச் பாத்தீங்கன்னா எல்லா மதம் சம்பந்தம், எல்லா மதத்துக்கும் இது பண்ணுவார். அவர் மனைவியே பாருங்க கிறிஸ்டியனா இருந்திருக்காங்க, இந்து இதுக்கு வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒன்றும் ஒரு இது கிடையாது. ஸோ அவரோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா வெரி கிளியர். ஹி ஃபீல்ஸ் ஃபார் ஹிந்துஸ். ஹி ஃபீல்ஸ் தட் இந்துக்களை மட்டம் தட்டுறாங்க, இந்து மதத்துக்கு மரியாதை இல்லை. இந்த சனாதன தர்மத்தை பற்றி இழிவா பேசி அது தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் அவரை இது பண்ணியிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னங்க, அவர் வந்து அவரோட என்டையர் சைல்டுஹுட் தமிழ்நாட்டில் சென்னையில இருந்து வளர்ந்துருக்கார், படித்து வளர்ந்துருக்கார். He is as much affected by events in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலாக இருக்கட்டும், அரசியல் இல்லாத விஷயமா இருக்கட்டும், எல்லாமே அவர் ஃபீல் பண்றாரு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நீங்க கூறுவது போல தெலுங்கு மொழி பேசுபவர்கள் பல பேர் இருக்காங்க. பல பேர் தெலுங்கு பேசுறவங்க தன்னை பெரிய தமிழர்கள் என்று தான் நினைக்கிறாங்க. அது வைகோவா இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்தா இருக்கட்டும், பல பேர் என்ன தன்னை தமிழ்னு தான் நினைக்கிறாங்க. ஏன் எம்ஜி ராமச்சந்திரனே தன்னை ஒரு தமிழ்னு தான் நினைச்சாரு, தன்னை மலையாளின்னு நினைக்கல. ஆனா அவருக்கு எதிர்த்து இந்த அரசியல் அவர் மலையாளின்னு சுட்டி காமிச்சுட்டே இருந்தாங்க. இல்ல, ஏன்னா அவரை தடுக்க முடியாத போது இல்ல அவர் தமிழர் இல்லைன்னா பண்ணாங்க. அது சொன்னவங்களே தமிழர்களான்னு ஒரு கேள்விக்குறி அப்பவும் வந்தது. தமிழ்நாடு மீது பற்றுள்ளவர்கள், தமிழ் மொழி மீது பற்றுள்ளவர்கள், தமிழ் மீது ஒரு தனிய பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே தமிழர்கள். அவர்கள் எந்த மொழி பேசினாலும் என்ன, இப்ப ராஜஸ்தானிக்காரங்க இருக்காங்க, குஜராத்திக்காரங்க இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்கிறார்கள், சௌராஷ்டிரக்காரர்கள் இருக்கிறார்கள், மராட்டிக்காரர்கள் இருக்காங்க. எல்லாம் தமிழ்நாட்டில் அவங்க பல ஜெனரேஷனா இருக்காங்க, எல்லாருமே தமிழ் மக்கள் தான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவர் தமிழ் பற்று, தமிழ் இது இந்து ஒரு பற்று இருக்கிறதுனால அவரை எல்லா காசுலையும் சேர்ந்துக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்துக்கள் யுனைட் ஆதவரில் இந்த சோகால்டு செகுலர் பாலிடிக்ஸ் வச்சிருந்து ஒரு அரசியல் ஊழல் அரசியல் நடத்திட்டு he is opposed to it and he is willing to go anywhere to support it. அப்படி இருக்கிற நேரத்தில் பாஜக தரப்பில் இருந்தா அவர் வரட்டும், அவர் ஏன் தடுக்கணும்? அது தமிழ்நாட்டை சார்ந்தவர், அவர் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கார், பிறந்திருக்கார், வளர்ந்திருக்கார், படிச்சிருக்காரு. அவர் தொழிலும் தமிழ்நாட்டில் தான், பல தெலுங்கு படங்கள் அங்கதான் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஏஸ் எவரி ரைட். ஸோ அதனால பவன் கல்யாணை யூட்டிலைஸ் பண்ணி பிஜேபி ஏதோ திட்டம் போட்டிருக்குன்ற நினைக்கிறத விட நம்ம என்ன நினைக்கணும்னா, பிஜேபி பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்காக ஒரு தனி ஒரு ஐடியா இருக்குது. அதுல யாரு ஒத்துழைக்க வந்தாலும் சரி அதை வரவேற்பாங்க. இதுல எவ்ரிபடி இதுல வந்து இதை வந்து அவர் தெலுங்கு ஓட்ட பிரிக்கிறதுக்காக வராரு. இது பாருங்க, இது நம்ம பத்திரிகையாளர்களோட அனாலிசிஸ். அதை முழுமையா தவறுன்னு நான் சொல்லல, பட் தட் இஸ் நாட் த மெயின் கோல். தட் மே பி a சைடு எஃபெக்ட். சில சமயம் சில சைடு எஃபெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரிஜினல் எஃபெக்டோட. சார் வெல் சேட் சார். சார் ரொம்ப நல்லா ஒரு 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 காலேஜ் இன்டர்வியூனே சொல்லலாம். எல்லாத்த பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். இந்து உணர்வை பத்தி பேசியிருக்கோம், அரசியலை பத்தி பேசியிருக்கோம், திமுகவின் சூழ்ச்சிகள் பத்தி பேசியிருக்கோம், பவனோட இம்பாக்ட் என்னன்னு பத்தி பேசியிருக்கோம். மொத்தத்தில் முருகன் மாநாடு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.